இங்க ஒரு அம்மா வேகாத வெயில்ல இடுப்புல குழந்தையும் கையில பேகம் எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி போறது இவங்களோட ஹஸ்பண்ட் தான். இவங்க பின்னாடி நடந்து வராங்களா அப்படின்றது கூட கவனிக்காம இவர் பாட்டு போயிட்டு பஸ்ல ஏறிறாரு. பஸ்ல ஏறின பிறகுதான் ரியலைஸ் பண்றாரு பொண்டாட்டி வரல அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பாட்டுன்னு வந்து பொண்டாட்டியை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு வேற பஸ்ல கூட்டு கிளம்புறாரு. இவங்க வீட்டுக்கு போனவனே காலையில வடிச்ச சாதம் இருக்கும், அதை அவங்க வீட்டுக்காருக்கு போட்டுட்டு அவர் மொத்தத்தையும் அதை சாப்பிட்டுறாரு. ஒரே ஒரு பிடி சாதம் மட்டும் இருக்கும். அந்த சாதத்தை இவங்க சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு பால் கொடுக்கலான்னு தெரியாதனமா கால் பட்டு பால் புட்டியில இருந்த பால் மொத்தம் கீழே கொட்டிருது. பால் இல்லாம குழந்தை அழுதுட்டே இருக்கு. இது தூங்கிட்டு இருக்க இவரு இப்படி சும்மா கத்திட்டே இருந்தா எப்படி தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஏங்க குழந்தைனா அழதானங்க செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு போயிட்டு அவர் வந்து பொண்டாட்டியை போட்டு அடி அடின்னு அடிச்சிடறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல பொறுக்க முடியாத அவங்க இதுக்கு மேல ஒரு கையை வச்ச மரியாதை கெட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவருமே அசிங்கப்பட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அவரு பொண்டாட்டி கிட்ட பேசுறதே விட்டுட்டாருங்க. அதுக்கப்புறம் அவரு வீட்டு செலவு காசு கொடுக்கறது கிடையாது, குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்கறது கிடையாது, காய்கறி வாங்க கூட காசு கொடுக்கறது கிடையாது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் சமாளிச்சு அவங்க சமாளிக்க முடியாம பக்கத்து வீட்டை பாட்டி கிட்ட கடை வாங்கி சமைச்சு போடுறாங்க. அந்த அம்மா இறங்கி போய் ஏங்க என்ன அடிங்க கொல்லுங்க என்ன வேணா பண்ணுங்க, என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் கெஞ்சுறாங்க. அவர் ஏற்கனவே பிடிக்காத பொண்ணதான் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காரு, இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுறாரு. புருஷனை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வீட்டு செலவு கூட காசு இல்லைன்னுட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிற பாட்டி கிட்ட குழந்தையை கொடுத்துட்டு இவங்க வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க 3 வேளை சாப்பிடுற அளவுக்கு திருப்தியா சம்பாதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க உண்டு அவங்க குழந்தை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க.